தமிழ் சினிமா திரையுலகத்தில் 80களின் காலகட்டங்களில் ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு இரு பெரிய துருவங்கள் தமிழ் சினிமாவினுடைய தூண்களாக இருந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு நடிகர் வந்து அவருடைய திரைப்படங்கள், வசூல், வெற்றி இது எல்லாமே பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பயந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க ரசிகர்கள் பலரும் நம்ப மாட்டாங்க. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, மக்கள் நாயகன் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் ராமராஜன் அவர்கள் தான். நடிகர் ராமராஜன் அப்படின்னு சொன்னாலே அவருக்குன்னு தமிழ் சினிமாவில் நிறைய அடையாளங்கள் இருக்குது. கிராமத்து கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அவர் நடித்த கதாபாத்திரங்கள், அவருடைய உடைகள், அவர் போட்ட லிப்ஸ்டிக்கில் இருந்து அவர் பேசின டயலாக்ல இருந்து எல்லாமே இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் மீனாட்சி குங்குமம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகராக அறிமுகமானார். அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் துணை நடிகராக நடிச்சிட்டு வந்த நடிகர் ராமராஜன் நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தின் மூலமாக தான் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த திரைப்படமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கரகாட்டக்காரன், வில்லுப்பாட்டுக்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவல்காரன், நம்ம ஊர் ராசா அப்படின்னு தொடர்ந்து கிராமத்து கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அதிரடி நாயகனாக வலம் வந்துக்கிட்டு இருந்தார். இவர் நடித்த பல திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய வெள்ளி விழா திரைப்படங்களாக இருந்திருக்கு. இதில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. மதுரையில் 1 வருடம் ஓடி சாதனை புரிஞ்சிருக்கு. இப்படி 80களின் காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த ராமராஜன் அன்னைக்கு 80களின் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை நளினியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அருணா அப்படின்னு 2 குழந்தைகள் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. கடந்த 2000ஆம் ஆண்டில் இருந்து 2 பேருமே பரஸ்பர புரிதலோட பிரிஞ்சிட்டாங்க. அவங்க பிரிஞ்சாலும் இன்னைக்கு வரைக்குமே பெற்றோர் அவங்களுக்கு பிள்ளைகளாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அவருடைய மகனினுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்டாரு நடிகர் ராமராஜன். அதுக்கப்புறமா அவருடைய திரைப்படம் ஒன்று வெளிவந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நேர்காணலில் கலந்துக்கிட்டு அவருடைய திருமண வாழ்க்கை பற்றியும் அவருடைய விவாகரத்து பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அவருடைய தந்தை ஒரு நாடக கலைஞராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் ராஜபாட் ராமையா அப்படின்னு பலருக்கும் பரிச்சயமானவராக இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மாவை பெண் பார்க்க போகும்போது திருமணத்துக்கு அப்புறமா அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சத்தியம் வாங்கியிருக்காங்க. அவங்க அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அவங்க அப்பாவும் திருமணத்துக்கு அப்புறமா நடிக்கிறதையே விட்டுட்டாரு. இதே சூழலில் தான் நடிகர் ராமராஜன் அவர்களும் அவருடைய திருமணத்தின் போது எதிர்கொண்டிருக்காரு. நடிகை நளினி அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு அப்புறமா நடிக்கக்கூடாது அப்படின்னு நடிகை நளினி அவர்கள்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. ஆனாலும் நடிகை நளினி அவர்கள் சத்தியத்தை மீறி நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதனால தான் முதலாக அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியும் நளினி பல திரைப்படங்களில் நடித்ததால தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு நளினி அந்த சத்தியத்தை மீறாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா அவங்க நடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நடிகர் ராமராஜன் அவர்கள் நளினியை திருமணமே செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்குமே நடிகர் ராமராஜன் அவர்கள் ரொம்பவே கண்ணியமாக அவருடைய மகள்கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நளினி அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நடிகர் ராமராஜன் அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.